Hello friends, welcome to my channel Spices of Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து crispy mutton ரெசிபி எப்படி செய்யலாம். எல்லாருக்குமே ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். அது மட்டன்ல ஃப்ரை எப்படி செய்யலாம்ன்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் மட்டன் எடுத்துர்க்கேன். அதை வந்து இந்த மாதிரி thin slices-ஆ கட் பண்ணிக்கணும். மட்டன் வந்து வேகணும்ன்றனால இந்த மாதிரி நல்லா மெலிசா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அது ஃப்ரை பண்ணும்போது. சோ இந்த மாதிரி நல்லா தின்னா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தின்னா கட் பண்ணாதான் நம்ம வறுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரொம்ப தின்னா கட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா மட்டனையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தின் தின் ஸ்லைசஸா இருக்கு பார்க்கிறதுக்கு. எல்லாமே சேர்ந்து போய் தான் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மட்டன்ல ஒரு 2 ஸ்பூன் corn flour ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கலாம், உப்பு. அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கணும். எல்லாமே கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கனால கொஞ்சம் நல்லா அழுத்தி mix பண்ணிக்கணும். அப்பதான் எல்லா இடத்துலயும் படும். அதுக்கு அப்புறம் அதை வந்து நான் ஒரு 1 hour ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 குடமிளகாவை இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு அப்புறம் இஞ்சி ஒரு துண்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். 1 hour ஆன பிறகு நம்ம ஊற வச்சுருந்த மட்டன் எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து. அதை இந்த மாதிரி சிங்கிள் பீஸா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா வரணும். இது அதனால தான் இது கிறிஸ்பி மட்டன். ஸோ பார்க்கறதுக்கே அப்படியே நல்லா முறுமுறுன்னு வந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் மட்டன் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சைடில் வந்து எல்லா மட்டனையுமே வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ லைட்டாக உப்பு போட்டால் போதும். இந்த சாஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி மட்டன் ரெடி ஆயிடுச்சு.
மோஸ்ட்டாக மட்டனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி கிறிஸ்பி மட்டன் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.